அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலே யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தின் முதல் 4 வசனங்களையும் முன்னுரையையும் கொஞ்சம் கற்றுக்கொண்டு தொடர்ந்து யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இதனுடைய ஆசிரியர் யோவேல். அவருடைய அந்த பெயருக்கு அர்த்தம் தேவனுடைய 2 நாமங்களினுடைய கூட்டு பெயராக அது வரக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா என்கிற தெய்வத்தை யெகோவா என்று சொல்லி அழைப்பதற்கு பயந்து யாவே என்று சொல்லி அழைக்கிற, தமிழிலே கர்த்தர் என்று மொழிபெயர்த்து இருக்கிற அந்த முதல் வார்த்தையையும், ஏல் என்பது தேவன் என்று சொல்லப்படுகிறது. எலோஹீம் அது பன்மையை குறிக்கக்கூடியது. ஏல் என்பது தெய்வம், கர்த்தராகிய தேவன் என்கிற பெயரை, அதனுடைய அர்த்தத்தை உடைய அந்த யோவேல். அவருடைய தகப்பனார் பெயர் பெத்துவேல் என்று போடப்பட்டிருக்கிறது. அது தேவ தரிசனத்தை உடைய அல்லது தேவனுடைய வாசல் என்கிற பெயர் அந்த பெயருக்கு அர்த்தமாக காணப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் சிறையிருப்பை பற்றி எந்த குறிப்புகளும் குறிக்கப்படலை. இது யோவாஸ் என்ற யூத அரசனினுடைய காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் என அநேக காரியங்களை குறித்து ஒப்பிடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இங்கே ராஜாக்களுக்கு செய்திகள் இல்லை. இங்கே யோவாஸ் 7வது தன்னுடைய வயதில் ராஜாவாக இருந்த பொழுது யோய்தா ஆசாரியனுடைய அரவணைப்பில் அவன் இருந்தபடியினால் இங்கே ஆசாரியர்களுக்கு, மூப்பர்களுக்கு, ஜனங்களுக்கு யோவேல் இங்கே செய்தியை எழுதுகிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 23 அதிகாரத்தினுடைய பின்னணியில் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவைகளோடு கூட ஒப்பிடும்படியாக வேத ஆராய்ச்சியாளர்கள் முற்பட்டு அதனுடைய காரியங்களை நேர்த்தியாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். கிமு 835 796 வருஷம் வரையிலும் அவருடைய தீர்க்க தரிசன நாட்கள் நிறைவேறுகிறதாக இருந்தது. அந்த நாட்களில் இவர் மூப்பரையும் ஆசாரியர்களையும் முன்னிறுத்தி எழுப்புதலுக்காக மனம் திரும்ப அழைப்பு விடுப்புவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள் என்ற சொல்லாட்சியானது இந்த புத்தகத்தில் 5 முறை வருகிறது. இரகசிய வருகை தொடங்கி 1000 ஆண்டு அரசாட்சி முடியும் வரையிலான காலத்தை கர்த்தருடைய நாள் என்று குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதனுடைய அனுபவங்கள் 2 நிலைகளிலே நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாளின் அடையாள நிறைவேறுதலாகவும் பகுதி நிறைவேறுதலாகவும் வரப்போகிற கர்த்தருடைய அழிவை குறித்தும் இந்த புத்தகத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் இந்த புத்தகத்தில் என்னன்னு சொன்னால், பாவத்தினுடைய தண்டனை பயங்கரமானது, மாற்றக்கூடாதது, அது வந்து கட்டாயம் பாவம் செய்கிற மனிதனை சேரும் என்கிற காரியத்தையும், மனம் திரும்பினால் எழுப்புதல் உறுதி என்கிற ஒரு உத்தரவாதத்தையும், இயற்கை சீற்றங்கள் மூலம் உலகத்தை ஆண்டவர் எச்சரிக்கிறார் என்கிற கருத்தையும், பாவம் செய்வோர் தேவனுக்கு முதுகை காட்டுகின்றனர், தேவனுக்கு நேராக திரும்புவோர் பாவத்துக்கு முதுகை காட்டுகின்றனர் என்கிற ஒரு ஆழமான ஒரு கருத்தையும், கர்த்தருடைய நாள் சமீபம், உலகம் நியாய தீர்ப்பை அடைவது உறுதி, தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், இல்லையேல் நியாய தீர்ப்பு என்கிற கருத்துக்களையும், ஆவியானவருடைய அருள்மாறி வீழ்ந்து போன மழுக்கூடத்திற்கு மாபெரும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அதனை பெற்று அனுபவமாக்கும்படி மனிதர்கள் அழைக்கப்படுகின்றனர். ஆன்மீக வாழ்வின் சுவாச காற்றாகிய அவரில் நிறைந்து வாழ்கிறது பாக்கியம். இப்பொழுது கிருபைகால மக்களாகிய நமக்கு இவைகள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியையும், ஆவியானவர் என்ற அந்த திருத்துவத்தினுடைய 3வது நபர் பாவத்தின் வல்லமையிலிருந்து தப்ப சுலபமான வழியை அவர் ஏற்படுத்துகிறார். இதனை சரியாக புரிந்து கொள்ளாதோர் மடமையான உணர்ச்சிகளிலும் ஆவியானவரை அசட்டை செய்கிறவர்களாகவும் வாழ்ந்து உன்னதமான அந்த வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை தொலைக்கின்றனர் என்கிற கருத்துக்களை இங்கே யோவேல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். பறக்க ஆயத்தத்துடன் பரிசுத்தமாக வாழும்படியாக இங்கே ஒரு அறைகூவல் நமக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் நிகழ்கால அழிவுகளும் பின் விளைவுகளும் குறித்து யோவேல் விளக்கி பேசுகிறார். இங்கே இது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது என்று சொல்லி இந்த அதிகாரத்தை தொடங்குகிறார். என் சொந்த கருத்து அல்ல, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை பேசுகிறேன் என்று சொல்லி இதை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது
3ஆம் வசனத்தில், இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள், இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவீர்கள் என்று சொல்லி இங்கே யோவேல் எழுதுகிறதை பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி பிள்ளைகளுக்கு தெரிவிக்க முதியோருக்கு அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனை பற்றி அறிந்தவற்றை, வாழ்க்கை பற்றி புரிந்தவற்றை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க வேண்டிய ஒரு கடன் அவர்களுக்கு உண்டு என்கிறதை முதலிலே முதியோர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவர்களது பகிர்ந்து கொள்ளுதல் இனி பிறக்கப் போகும் சந்ததிகளுக்கும் தாவ வேண்டும் என்பது யோவேலினுடைய ஆர்வமாக காணப்படுகிறது. யோவேல் கூறும் கர்த்தருடைய நாள் இதுவரை வரவும் இல்லை, எனவே அது தலைமுறைகளுக்கு தாண்டி செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, அதை கடத்துங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பெற்றோரினுடைய கடமை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். சொந்த குடும்பத்தில் அக்கறையற்ற ஒரு ஊழியன் ஒரு ஓசையிடுகிற வெண்கலம் போன்றவனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இல்லைன்னா, தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி அவன் நடத்த முடியும்? அவன் ஊழியத்தை எப்படி அக்கறையாய் செய்ய முடியும்? ஆத்துமாக்கள் மேலே எப்படி அக்கறை உடையவனாய் இருக்க முடியும் என்கிற கருத்துக்களையும் இங்கே அவர் அங்கே சொல்லுகாமல் இல்லை. ஆன்மீக தலைமுறைகளை வார்த்தெடுக்க விசுவாச பெற்றோர்கள் முயல வேண்டும். ஒரு ஒழுங்காக வளர்க்கப்படாத ஒரு பெண் தண்டித்து திருத்தப்படலைன்னு சொன்னால், பாசம் கொட்டி வளர்க்கப்படுவாள் என்று சொன்னால், இல்லத்தை இடிக்கிற ஒரு புத்தி கெட்ட ஸ்திரீயாக அவள் வளர்ந்து விடுவாள். கணவனால் தண்டிக்கப்படுவாள். பிள்ளைகளை வளர்க்க தெரியாது, சபையிலும் மாதிரியற்றவளாய் மாறிவிடுவாள். சமுதாயமே பாதிக்கப்பட்டுவிடும். பெற்றோர்கள் இறந்தாலும் அவள் மேலே இருக்கக்கூடிய அந்த பழிச்சொற்கள் பெற்றோர்களையும் அது தாண்டி சென்று இறந்த பெற்றோர்களையும் பாதிக்கக்கூடியதாக மாறிவிடும். அதே போல் ஒரு ஆணை பெற்ற ஒழுங்காக வளர்க்கப்படாத ஒரு ஆண் தேவையற்ற செல்வத்தை கொடுத்து அவனை வளர்த்து அவனை ஒன்றுமறியாத மூடனாக வளர்த்து விடுவார்கள் என்று சொன்னால் அவன் ஒரு நல்ல குடும்ப தலைவனாக உருவாக முடியாது. மனைவிக்கு வேதனை கொடுக்கக்கூடியவனாக, பிள்ளைகளுக்கு வெறுப்பானவனாக, சபை மற்றும் சமுதாயத்துக்கு ஒரு முள்ளு போல அவன் காணப்படுவான். மனைவி பிள்ளைகள் கண்ணீர் விடுவார்கள். பெற்றோர்கள் இறந்தாலும் அவர்களை இந்த சாபம் பாதித்து கொண்டே தான் இருக்கும். ஆகவே பெற்றோர்கள் எவ்வளவாய் முயன்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆண்டவருடைய அந்த காரியங்களை தெரிவிக்க வேண்டும். அதே போல வாழ்க்கையை பற்றி புரிந்தவற்றை பிள்ளைகளுக்கு கடத்துகிறவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். பெற்றோர்கள் எவ்வளவாய் முயன்றாலும் ஜெபித்தாலும் திருந்தாத பிள்ளைகளும் உண்டு. அவர்களை பற்றி சூழலை தேவன் அறிவார். அவர் நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி. ஆகவே வளைக்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு உண்டு. பிள்ளை செல்வம் என்பது விபத்து அல்லது தேவனுடைய திட்டம். எனவே அவர்களை பற்றி அக்கறையுடன் நாம் விளங்க வேண்டும். இடிந்து கொண்டிருக்கும் இல்லங்களை கண்டு நரை வயதில் எனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கு தெரியலை என கை கழுவுகின்ற ஏலியாக நம்ம மாறிவிடக்கூடாது. இளமையிலேயே எச்சரிக்கையாக வாழ்கிறதற்கு நாம் ஊக்குவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த கருத்துக்களைத்தான் இங்கே யோவேல் சொல்லுகிறார். முதியோருக்கு இதை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி இந்த கருத்துக்களை அவர் சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் இந்த சமுதாயத்தில் ஆண்டவரை குறித்து கற்றுக்கொண்டவைகளை, நம்முடைய ஜெப வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய வேத தியானங்களை, ஆண்டவர் நடத்துகிற பாதைகளை பிள்ளைகளோடு கூட ஷேர் பண்ணி அவர்களோடு கூட நம்ம சத்தியத்தை அறிவித்தோன்னு சொன்னால், அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல, அதாவது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறத அந்த கருத்துக்கள் பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து அவர்களுடைய இருதயத்தை வசனங்களினால் நாம் நிறைத்தோம் என்று சொன்னால், ஒரு ஆவிக்குரிய, ஒரு ஆத்மீக, ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை நம்மால் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை.